ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த ஈஸியான பர்த்டே எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் போட்டோ கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா டார்க் ஆப்ஷன் இருக்கு. இந்த டார்க் செலக்ட் பண்ணிட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு லைட்னஸ் எல்லாம் ஃபுல்லாவே கம்மி பண்ணிக்கோங்க. விக்னேட் எல்லாமே ஃபுல்லாவே நீங்க கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே கொஞ்சம் டார்க்னஸாக வச்சுட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும், இதை வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கு. 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்குமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மேலே மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கு. இந்த ஒப்பாசிட்டி கொடுத்து ஓரளவுக்கு நல்லாவே டார்க்னஸாக பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்க்குமே டார்க்னஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுக்குற ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கிரியேட் பண்ண ஃப்ரேம், எம்டி ஃப்ரேம் இருக்கும். அதை நான் இந்த ஃப்ரேம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் இதை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக பாக்ஸ்மாக இருக்கும். இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மூவ் பண்ணிங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்து அந்த ஃப்ரேமுக்கு மேலே வந்து கரெக்டாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த ஃப்ரேமை வந்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ அப்படியே மேலே இருக்கிற பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் மூவ் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இந்த மாதிரி காப்பி ஆயிரும் இதே பிக்சர். இப்போ இந்த பிக்சரை அப்படியே வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த ஃப்ரேம்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு மேலே ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். இன்னொரு ஃபோட்டோ வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஃபோட்டோ வரலன்னா மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக வச்சு பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இது அந்த ஃப்ரேமுக்கு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃப்ரேமை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு இதையும் இந்த கீழே குட்டியா பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளூ ஹார்ட் வீடியோ டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு அந்த ஹார்ட்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்ல வந்திருக்கும். இது வந்து அந்த பிக்சருக்கு பின்னாடி ஃப்ரேமுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் போகணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பேபி பிக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற செகண்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு தேர்ட் ஃப்ரேம் பிக்சரை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். அவ்வளோதான். எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்பிளிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து இதை கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேலரி ஆப்ஷன் காட்டும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் மாதிரி காட்டும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலரிக்குள்ளே போகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க பிஎன்ஜிஸில் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். 4 லேயருக்கு மேலே பிஐபி ஆப்ஷன் கொடுத்து எப்படி ஆட் பண்ண முடியாதோ அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன்லையும் 4 லேயருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ண முடியாது. அதனால இம்பார்ட்டண்ட்டான டெக்கரேஷன் மட்டும் நீங்கள் கொடுத்து மேலேயே டீட்டெயில் ஆப்ஷன் இருக்கும். இந்த டீட்டெயிலை செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் மேக்னிஃபையர் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ அந்த பர்த்டே டேட் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ அதை எப்போ உங்களுக்கு பர்த்டே டேட் வருதோ அந்த இடத்துல வந்து கொண்டு போயிட்டு இந்த மாதிரி உங்கள் 2 ஃபிங்கரில் எடுத்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. கலர் கூட நீங்கள் அந்த சர்க்கிளில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் மேலே எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து எப்படி புதுசாக ஃப்ரேம் வச்சு அதில் நீங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணி இந்த வீடியோவை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஃப்ரேமு ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே வந்து நான் மெட்டீரியல்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். 1 கிளிக்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயே இன்ட்ரோலேயே நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். இப்போ ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கீழே மூவ் பண்ணீங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கு. இந்த கட் அவுட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து கட் ஆகி வந்துடும். இப்போ டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 ஃபிங்கரில் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சைடில் வந்து பார்டரில் ரெட் கலர் மார்க் காட்டும். அப்படி வந்ததுன்னா
அதோடய ஸ்டாப் பண்ணிருங்க, கையை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு போட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கு. இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமை பிக்சரை வந்து கொண்டு வந்து வச்சிருங்க. அந்த ஃப்ரேமுக்கு ஈக்குவலாக கீழேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து வச்சுருங்க. இது எல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். நீங்கள் வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காப்பின்னு ஆப்ஷன் இருக்கும். காப்பி கொடுத்ததுக்கப்புறம் மேலே அந்த ஃபோட்டோ மேலேயே அது காப்பி ஆகிருக்கும். அதை அப்படியே உங்கள் ஃபிங்கரை ட்ராக் பண்ணி இழுத்து செகண்ட் ஃப்ரேமில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஆப்ஷனே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகலைன்னா மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து இதை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்து கரெக்டாக அந்த ஃப்ரேமில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ நீங்கள் அவுட்டரில் வந்து டச் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோ ரெண்டுமே அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒவ்வொரு பிஎன்ஜி ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஃப்ரேமுக்கு பின்னாடி டேட்டுக்கு பின்னாடி வந்து ஆட் பண்ணிடாதீங்க. அவுட்டரில் இருக்கிற பிஎன்ஜி ஸ்டிக்கர்ஸ் என்னவோ அதை மட்டும் நீங்கள் வந்து பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அவுட்டர்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இதுலேயே சொல்கிறேன். பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அவுட்டரில் கொண்டு வந்து இதை மாதிரி வச்சுக்கோங்க இந்த பிஎன்ஜியை. இப்போ தெரியாமல் வந்து ஒரு ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அவுட்டரில் டச் பண்ணிட்டீங்க, திரும்பவும் டச் பண்ண முடியல அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி ஏரோ மார்க் இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அதை டச் பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது வேணான்னா எக்ஸ் மார்க் கொடுத்து நீங்கள் அதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு தேவையானது அவுட்டர் போர்ஷன்ஸ் என்னவோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு இன்னர் போர்ஷன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னா பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த பேப்பர் கலர் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல இதை வந்து ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டேட்டுக்கு பாக்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கீழேயே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது. எடிட் கொடுத்து பக்கத்துலேயே ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்குது. இதான் ஒப்பாசிட்டி. இதை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை கம்மி பண்ண வேணானாலும் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக கூட வச்சுக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ அவுட்டர் போர்ஷனில் டச் பண்ணிங்கன்னா சும்மா நார்மலாக டச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டுக்கு பின்னாடி இந்த கலர் பேப்பர்ஸ் போயிடும். இப்போ கீழேயே பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ் காட்டின மாதிரி ஏரோ மார்க் இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட்டுன்னு கேட்கும், சேவ் கேட்கும். இதை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ஃபுல்லாகவே பேக் வந்துட்டு வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து டார்க் வச்சு அதெல்லாமே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க்னஸாக வச்சுட்டு பிஐபி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை இப்போ நீங்கள் சேவ் பண்ண ஃபோட்டோ ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ண இந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பிஐபி ஆப்ஷன் கொடுத்து 4 லேயருக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. அதனால 2 ஸ்டிக்கரும் ஒரு வீடியோ டெம்ப்ளேட்டும் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட் அண்ட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வரணுமோ அதெல்லாமே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது ஃப்ரண்ட்டில் வந்துடும். தெரியாமல் நீங்கள் வேறு ஏதாவது டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ ஆட் பண்ண பிஎஸ்பி ஸ்டிக்கர் வந்து பின்னாடி போயிடும். அது மட்டும் பின்னாடி போயிடும். அது ஃப்ரண்ட்டில் வரணும்னா நீங்கள் எது ஃப்ரண்ட்டில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை டச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஷோ ஆகும். அவ்வளோதான். இப்போ இதை டிக் மார்க் கொடுத்துட்டு வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே தான். இதுலேயே வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் 4 ஸ்டிக்கருக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை அனிமேஷன் கூட கொடுத்துக்கலாம், என்ன வேணால் கொடுத்து உங்களோட ஸ்டைலில் நீங்களே டெக்கரேஷன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 or 2K ரெசல்யூஷனில் வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்களுமே இந்த எடிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான எடிட் தான். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.